அம்மா வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனதுனால டிஃபனுக்கு மாவு அரைச்சி வைக்கல. உப்புமா அது மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நேற்று தான் பாப்பாவுக்கு வெட்னஸ்டே வேக்சின் போட்டதுனால ஃபீவராக இருந்துச்சு. கொஞ்சம் மட்டும் டிஃபனை ஹோட்டலில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபன் மட்டும் ஹோட்டலில் வாங்கியிருந்தோம். 3 இட்லி 2 செட்டு பூரி தான் வாங்கியிருந்தோம். மற்றவங்களுக்கெல்லாம் வீட்டிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறேன்னு சொல்லி மேகி வாங்கிக்கிட்டு வந்து நான் தான் வீட்டில் மேகி செஞ்சுருந்தேன். எனக்கும் சேர்த்தே நான் செஞ்சிட்டேன். நான் எங்கள் தம்பி பசங்க எல்லோரும் சேர்ந்தே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 11:30க்கு மேலே என் ஹஸ்பண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோமு அக்கா வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தார். மாம்பழம் கட் பண்ணி கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டாரு. காஃபி கேட்டிருந்தாரா, காஃபி மிக்ஸ் பண்ணி நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன். ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார் அக்கா வீட்டுக்கு. 1:30க்கு மேலே ஆல்ரெடி நேற்று வெட்னஸ்டே வச்ச ரசம் இருந்துச்சு. அம்மா கொஞ்சமாக சாதம் செஞ்சுட்டு கொஞ்சம் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. 1:30க்கு நான் பாப்பா எல்லோரும் சேர்ந்தே வந்து லஞ்சை கம்ப்ளீட் பண்ணோம். ஈவினிங்காக நாங்கள் மார்க்கெட் போயிருந்தோமா, அங்கே ஸ்டேஷன் மேலேயே 90s கிட்ஸ் சாக்லேட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதில் ஒரு 2 மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அந்த சிகரெட் மிட்டாயி, அந்த அப்பளம் மாதிரி இருக்கிற அந்த மிட்டாயி, புளி மிட்டாய் இதெல்லாம் தான் வாங்கிக்கிட்டு வந்திருந்தோம். பிடிச்சிருந்தா லைக்